விசேஷமாய் அநேக நாட்களாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு கண்டினியூவான ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 1 மணி நேரம் அதில் ஜெபம் பண்ணால் பத்தாது. அதற்கு வசன ஆதாரத்திலே அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அதே போல கானானிய ஸ்திரீ வேதம் சொல்லுது, அற்புதம் நடக்கிற வரைக்கும் பின்னாடி போனா ஆண்டவர் அந்த ஸ்திரீயை திரும்பி பார்த்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றாளே அப்படின்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு. ஸோ 21 நாள் ஜெபம் நடத்தி இருக்கிறோம், 40 நாட்கள் ஜெபம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு 100 days கண்டினியூவாக ஒரு ஜெபம் நடத்தணும்னு ஒரு பிளான் பண்ணி கடந்த நாட்களிலே ஜெபித்து வருகிற மண்டே திங்கக்கிழமையில இருந்து நம்முடைய திருச்சபையிலே 100 நாட்கள் ஜெபம் ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் இந்த 100 நாளுடைய ஜெபத்திற்காக நான் மனசில் யோசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அனைத்தையும் சீர்படுத்துவேன் அப்படின்ற வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் தந்தார். பரம்பரை சாபங்கள் இதிலிருந்து விடுதலை ஆக போகுது. சிலருடைய நெடுநாட்கள் ஜெபம் இந்த 100 நாட்கள் கேட்கப்பட போகுது. நிறைய பேருடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட போறாரு. ரொம்ப நாளா அவர்களை பின்தொடர்கிற சில சக்திகளிலிருந்து ஆண்டவர் இந்த ஜெபத்தில் ஒரு விடுதலை தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த ஜெபத்தை சாதாரணமாக நம்ம பண்ணல. இந்த 100 days-உம் முழுக்க ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள, உலகத்தில் வேலையே பார்த்துட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அப்படியே இருக்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இதற்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 100 நாளையில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஒரு டைம் முழுக்க வாசிச்சு முடிக்க போகிறோம். இதற்கு நாங்கள் ஒரு அஜெண்டா போட்டிருக்கிறோம். அப்படின்னா ஒரு நாளில் எத்தனை அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த 100 நாளைக்குள்ள இந்த பைபிளை படிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். அது உங்களுக்கு கிடைக்கும் நேர் இங்கே இருக்கிறவங்க, திருச்சபையில் இருக்கிறவங்க. ஆனால் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் வாட்ஸ்அப் மூலமாக அன்னைக்கு என்ன சாப்டர் நீங்கள் வாசிக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தந்துடுவோம். அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதை நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா சில டைமில் மொபைலில் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அத்தனை 1000 பேருக்கு அனுப்புறது டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அன்னைக்குள்ளது கிடைக்கும். அதே போல் இந்த பைபிளில் நீங்கள் இன்னைக்கு ஆதியாகமத்தை வாசிக்கிறீங்கன்னா அந்த ஆதியாகமத்தில் ஒரு 6-7 சாப்டர். அப்படின்னா அந்த ஆதியாகமம் நீங்கள் இன்னைக்கு வாசிக்கிற இந்த 50 வசனம் என்ன சொல்ல வருது, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத அதுவே நாங்கள் டெய்லி தந்துடுவோம். அதே போல ஒரு சாப்டர் அந்த ஆதியாகமம் முடிச்சு யாத்ராகமம் போறதுக்குள்ள ஆதியாகமத்தினுடைய ஒரு அவுட்லைன் அதையும் உங்களுக்கு இங்க பிரிண்ட், நம்ம திருச்சபைக்கு வர்றவங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருவோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்பி தருவோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த 100 days-ல மறந்துடாதீங்க, இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த முழு பரிசுத்த வேதாகமத்தையும் வாசிக்க போறோம். ஒரு சிலருக்கு எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாதுன்றவங்களுக்கு ஆடியோ பைபிள் கொடுக்க போறோம். அப்படின்னா ஆடியோவில் அது பாட்டுக்கு உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற டிவிலையோ ஓடிட்டே இருக்கும், நீங்கள் அதை கேட்டுக்கலாம். அப்படி ஒரு வசதியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால இதில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அகைன் நம்பர் 2, இரண்டாவதாக என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் மத்தியான நேரத்தில், அப்படின்னா மதியம் 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஸ்பெஷலாக கட்டு உடைக்கிற ஜெபம்னே பண்றோம். இது ஆன்லைன்ல நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணல, இது நேரலையில் வர்றவங்களுக்கு மட்டும். பிரச்சனைகளோடு வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆவிகள் இல்லைன்னா ஒவ்வொரு போராட்டங்கள் பைபிளில் இப்போ லேகியோன், இந்த லேகியோன் அப்படின்ற பிசாசு எப்படி இருக்கும், என்ன பண்ணும், இதனுடைய பின்னணி என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் பலவானுடைய அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அது 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் டெய்லி நடக்குது. அதை பாஸ்டர்மா அகைன் சர்ச்சில் இருக்கிற நல்ல ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் சேர்ந்து நடத்துவாங்க. இது ஒரு செக்ஷன் போகுது. அகை நம்பர் 3, மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் சரியா 6:45 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் அதுதான் ஸ்பெஷல் அனாயிண்டிங் ப்ரேயர். 100 நாட்களும் எல்லா நாட்களும் மோஸ்ட்லி 100
100 days நான் இருப்பேன். சாயந்தரம் அந்த ஜெபம் ஆரம்பிக்க போது எல்லாரும் ஃபேமிலியாக அதில் கலந்து கொள்ளணும். ஸோ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி வந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிட்டு கூட அந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணலாம். ஸோ 100 days அந்த ஜெபம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஆன்லைனில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் லைவில் அது வந்துடும். 7 to 6:45, 7 to 8:30 வரைக்கும் வச்சுங்களேன். அதுதான் உங்களுக்கு செய்தியோட அன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையில் பேசுகிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தோட நம்ம வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ராசஸ் போகுது. அதை அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து ஒரு 5 minutes 5 நிமிஷம் வந்து ஒரு சின்ன வாக்கு தத்தத்தை எடுத்து ஞானத்தை குறித்து, அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன ஞானம் வேணும் அப்படின்றத ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். 5 minutes நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு நம்முடைய கம்ஃபர்ட் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். டெய்லி மார்னிங் 6 o'clock. அதை வச்சு அந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கூடைகள் வைக்கப்படும். அந்த கூடையில் உங்களுடைய ஜெப குறிப்பை எழுதி போட்டிங்கன்னா டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நம்பருக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பும்போது அதையும் நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உள்ளே போட்டு அதில் ஜெபம் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸை பண்ணுறோம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வருகிற திங்கட்கிழமை முதல், அதாவது நம்ம 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஜெபம் நடக்குது. நீங்கள் ஒருவேளை இடையில ஏதாவது 1 நாள் 2 நாள் ஊருக்கு போனால் கூட அதை ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரப்போறாரு. ஸோ ஒரு சாட்சி அல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சிகளை ஆண்டவர் எழுப்ப போறாரு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனுடைய ஆயத்த ஜெபம் வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இதனுடைய ஆயத்த ஜெபம் நடைபெறும். இந்த 100 days ஜெபத்தினுடைய ஆயத்த ஜெபம், அதில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆயத்த ஜெபத்திலிருந்தே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம கொண்டு போகிறோம்.